அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான சிறப்புமிக்க நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். ரமலான் பிறை 17 பத்ர் யுத்தம் நடந்த நாள். இஸ்லாம் இன்றைக்கு உலகம் முழுக்க மூளை முடுக்கெல்லாம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் அன்றைய நாள் நடந்த அந்த பத்ர் யுத்தம் நிகழ்வுதான் என்பதில் ஒரு துளியும் சந்தேகமில்லை. ஆக அல்லாஹ் அந்த நாளில் நிகழ்த்தி காட்டிய அற்புதமே இன்றைக்கு நாம் இஸ்லாத்தோடு இருப்பதற்கு காரணம். சொற்பமான 313 சஹாபாக்களை வைத்து கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட 1000 நபர்களை கொண்ட எதிரிகளுடைய படையை அல்லாஹ் துவம்சம் செய்து நிர்மூலமாக்கிய நாள் அந்த நாள் நாம் நினைவு கூற வேண்டிய நாள். அவர்களிடத்திலே பெரிய ஆயுதங்கள் எல்லாம் இல்லை, படைபலங்கள் எல்லாம் இல்லை, ஒரு குதிரையும் 70 ஒட்டகங்கள் மட்டுமே இருந்தது என்று வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த சொற்பமான கருவிகளையும் ஆயுதங்களையும் வைத்து எப்படி அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார்கள்? அவர்களிடத்திலே ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம், படைபலம் இல்லாமல் இருக்கலாம், அல்லாஹ்வின் மீதுள்ள இரையச்சமும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள உயிரோட்டமும் தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உதவி புரிந்தால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இன்றைக்கும் அந்த பத்ர் போர் நினைவுபடுத்துவதற்கு காரணம் இஸ்லாத்தில் உள்ள ஈமானுடைய அந்த வெளிப்பாடுதான், அந்த இரையச்சம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.